வணக்கம். எஸ்கேஎம் சினிமாஸ் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனம் பார்க்குற படம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சார் இயக்கிய டீன்ஸ் படத்தை பற்றி விமர்சனம் பார்ப்போம். டீன்ஸ் படம், இந்த படம் இந்தியன் 2க்கு சமமாக அதே நாளில் ரிலீஸ் ஆச்சு. பார்த்திபன் சார்னு சொல்லியிருந்தார், இந்தியன் 2க்கு எந்த அளவு இருக்கோ அதே அளவு நான் திரைக்கதையும் இந்த கால ஜென்ரேஷன் வச்சு நல்லா எழுதியிருக்கேன், திரையில் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த நம்பிக்கையில் தான் இந்தியன் 2 பார்த்த பிரமிப்புலேருந்து வெளியே வர்ற சூழ்நிலைக்கு, அதில் பண்ண பிரமிப்பை பார்த்து வெளியே வர்ற சூழ்நிலைக்குள்ளேயே இந்த படத்தையும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு உள்ளே போனது. அவர் இந்தியன் 2ல் சங்கர் சார், கமல் சார் என்ன பண்ணாங்களோ, எவ்வளோ தூரம் நம்மளை சோதித்து வெளியே அனுப்புனாங்களோ, அதை நான் கொஞ்சம் சளைச்சவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் சாருமே அவங்கள உள்ளே வச்சு எவ்வளோ தூரம் கத்தி வச்சா இருக்கிற பாருங்கள் அப்படின்னு பண்ணியிருக்காரு இந்த படம். அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் படத்துக்கு போனது. ஏன்னா கடைசியாக அவர் பண்ண படங்கள் ஒத்த சிறப்பாக இருக்கலாம், இரவின் நிழல் படமாக இருக்கலாம், ஒரு நல்ல ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் அவர் பண்ண அந்த சிரத்தை, அவர் எப்பயும் டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய அந்த விதம், சினிமா மேல் காதல், இது எல்லாமே நம்மளை ஈர்த்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் குழந்தைகளை வச்சு இப்போ 13 குழந்தைகளை வச்சு ஒரு புதிய பரிமாணத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். பாருங்கன்னு அவர் மேலே எதிர்பார்ப்பு வச்சு தான் திருப்பி உள்ளே போனேன். ஆனால் என்ன, 13 குழந்தைகள் சேர்ந்து பாட்டாக நம்மளை வெட்டுற மாதிரி பாதி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இடைவெளி பிறகு பார்த்திபன் சார் நான் சளைச்சவன் நானும் விட்டுறதுன்னு சொல்லி நம்மளை விட்டுறாரு. அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னாங்க. கதைன்னு அவர் தான் சொல்கிறாரு. அவர் தான் சில நேரங்களில் அடிப்படையாக ஜாலியாக பேசணும் சொல்கிறார். நான் கதையே இல்லாமல் படம் எடுப்பேன், அப்படி எடுத்த படம் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இல்லை. கதைன்னு அவர் ஏதோ ஒரு இதுக்காக எடுத்துக்காக 13 குழந்தைகளுக்காக ஒரு கதையை சொல்கிற மாதிரி ஒரு திருவிழா கதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லி எங்கெங்கேயோ படம் போய் முடியல. பார்த்திபன் சார் உங்களுக்குமே நான் சங்கர் சார் சொன்னதை தான் உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு வேளை ஃபீல்ட் அவுட்டுன்னு சொல்கிற அந்த கட்டத்துக்கு நீங்களும் இருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் தான் சார். நீங்கள் உங்களுடைய வசனமாக இருக்கலாம், படத்தில் வர்ற வசனம், காட்சி அமைப்பு, இந்த 13 குழந்தைகள் பேசுகிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போன சீன் வரைக்குமே நீங்கள் இடைவெளிக்கு முன்னாடி வரைக்கும் முடியல. அந்த குழந்தைகளுக்கு எப்படி நீங்கள் வசனம் அந்தளவுக்கு எழுதுனீங்க கேட்டால், நீங்கள் மெச்சூராக டீனேஜ் இப்படி தான் இருப்பாங்க இந்த ஜென்ரேஷன் சொல்கிறீங்க. ஸோ அது எந்த காட்சியிலையுமே அந்தளவுக்கு ஈடுபாடாக ஒட்டவே இல்லை சார். வசனமாக இருக்கலாம், காட்சி அமைப்பாக இருக்கலாம், பின்னணி டி இமான் சார் பண்ணியிருக்காரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு பேட்டியில் சொல்லிகிட்டு இருக்கீங்க, கதைக்களத்துக்கு அந்த அமைப்பு வந்துச்சு, அதனால் நான் இந்த மியூசிக் கொடுத்தேன் இமான் சார் சொன்னார். சரி, உங்களுக்கு தெரியும் இசையை பற்றி நான் சொல்லவில்லை. நீங்கள் இளையராஜாவோட தீவிர ரசிகர், ரகுமான் சார் எல்லாம் தெரியும், மற்றவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்படி ஒன்றும் புதுமையான இசையை டி இமான் சாரும் கொடுக்கல. காட்சியோட நீங்கள் அமைச்ச காட்சியோடு அது ஒன்றி போன மாதிரியும் பின்னணி இசை இருந்த மாதிரி எனக்கு படலை. நிறைய இடங்களில் எதுவுமே ஒட்டவும், சென்டிமெண்ட்டுக்கு சொல்ல வர்ற அந்த குழந்தைகள் சொல்கிற சென்டிமெண்ட் காட்சியாக இருக்கலாம், ஜாலியான காட்சியாக இருக்கலாம், பேசுகிற வசனங்களுக்கு சிரிப்பு வரல. ஏன் குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு வசனம் இல்லைன்னு எனக்கும் தெரியல. இடைவெளிக்கு பிறகு ஏன் கதை நீங்கள் எடுத்துக்கிட்ட கதையை இந்த தமிழ் சினிமா இன்னும் சில எல்லாரும் இப்போ இருக்கிறது தான் நீங்களும் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை எல்லாருமே தமிழ் சினிமா ஆடியன்ஸை மறந்து போகிறத சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கு. என்னென்னா, அறிவியலும் ஆன்மீகத்தையும் இது வேறு தளம் அது வேறு தளங்கிறத ஒரு 60 ஆண்டுகள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் சினிமாவில். அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று தான் அப்படிங்கிறத பல நேரங்களில், பல படங்களில், பல மொழிகள் இல்லை எல்லோரும் தெளிவாக உணர்த்திய பிறகும், ஏன் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண பெரிய படங்கள் நான் ஹாலிவுட் ரேஞ்சில் பார்க்குற அவதார படமாக இருந்தாலும் கூட ஆன்மீகம் கலந்த அறிவியலை தான் சொல்கிறாங்க. அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு இல்லைங்கிற நிரூபித்த காலகட்டத்தில் போய் நீங்கள் திருப்பி முதல்ல இங்கே இருக்க தமிழ்நாட்டு திராவிட அரசியலில் ஊறி போனதால, பெரியார் கொள்கையில் நீங்கள் ஊறி போனதுனாலே என்னன்னு தெரில. இந்த 70 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் இதே தான் சொல்லிக்கிறீங்க, அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீக நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் அந்த காட்சி ஃபஸ்ட் ஹாஃபில் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
அந்த சாமியார் லேடிஸாக இருக்கலாம், போலீஸு கேரக்டராக இருக்கலாம், எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரில படத்தில். பேய்ங்கிற ஒரு விஷயத்த இடம் வரைக்கும் எதுக்கு சொல்ல வரீங்க? இருக்கா இல்லையா? ஆன்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இருக்குது. ஆன்மா இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, அறிவியலும் அதை சார்ந்த விஷயம். ஆன்மீகத்துக்கு பிறகு தான் அறிவியலே பிறந்ததுங்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லோரும் சொல்லி படம் எடுத்துக்கிட்டு அதை தான் நம்பிக்கையோடு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் திருப்பியும் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அப்படிங்கிற பாதையில் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே தொங்க விட்டுட்டு போயிட்டீங்க. செகண்ட் ஹாஃப் அறிவியலில் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி ஏலியன் கதையை சொல்கிறீங்க. ஏலியன்கிற இது இயற்கையின் படைப்பு தான். அந்த இயற்கையின் படைப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சேர்த்து புனைப்பாக ஒரு கதை சொல்ல வரல? அப்படி சொல்ல தமிழகத்தில் முடியலைன்னு சொன்னால் ஒரு கதையை எடுத்து நீங்கள் ஒரு தெளிவாக சொல்ல அறிவியல் சார்ந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லைன்னா ஆன்மீகத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். ரெண்டையும் போட்டு போய் குழப்புற விஷயங்களையும் சரி, அதை எடுத்துக்கிட்ட விதங்களும் சரி, இந்த ஜென்ரேஷனுக்கான அமைப்பில் நீங்கள் செய்யலை, முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் சங்கர் சாராக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இப்போ உள்ள ட்ரெண்டு அந்த செட்டப்பில் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய காட்சி அமைப்பிலேயே இரவின் நிழல் சக்ஸஸ் ஆனதுக்கு படத்தோட பேட்டர்ன் அப்படி நீங்கள் சிங்கிள் ஷாட்டு நான் லீனியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இது சூப்பராக இருந்ததுங்கிறது தான் அதோட படத்தோட ப்ளஸ்ஸு. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யோசிக்கணும் சார். அடுத்தடுத்த இதில் பார்ட் 2 வேறு நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க எப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இந்தியன் 3 நிப்பாட்டின மாதிரி நீங்கள் 2 பாருங்கள், பயமாக இருக்குது. எல்லோரும் தமிழ் சினிமாக்குள்ளே போவா வேண்டாமா ஆடியன்ஸ் அப்படிங்கிற கருத்தை நீங்களும் நின்றுட்டீங்க இப்போ. அதனால் கொஞ்சம் தமிழ் சினிமா மாறி வரணும். எந்த தமிழ் சினிமாவை பார்த்தாலும் பயமாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கு நம்பியே போகிறது பயமாக இருக்குது. இந்தியன் 2 பார்த்து இதிலேருந்து மீள முடியாத சூழ்நிலை உங்கள் படத்துக்கு வருவோம். 2 பேரும் போட்டி போட்டு நீங்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க ஒரு பேட்டியில். 1989 நான் பெரிய படங்களுக்கு ஈக்கலாக அபூர்வ சார் போட்டியாக தான் நான் உள்ளே நுழைஞ்சேன், சக்ஸஸ் ஆனால் அவர் எந்த அளவுக்கு கமல் சார்னா அதையும் நான் புதிய பாதையில் நிரூபித்து 2 படம் போடுச்சு. இப்போயும் அதை தான் செஞ்சுருக்கீங்க. அவர் எந்த அளவுக்கு கமல் சார் செஞ்சாரோ அது கொஞ்சம் கூட குறையில்லாமல் நீங்களும் ஆடியன்ஸை கத்தியை வச்சு கழுத்தை வெட்டுற அளவுக்கு தான் பண்ணியிருக்கீங்க. 2 பேருமே சரிசமமாக தான் செஞ்சுருக்கீங்க. அவருக்கு மிஞ்சி தான் நீங்களும் படம் எடுத்துருக்கீங்க. அந்த படமும் உள்ளே யாரும் வர்ற மாதிரி இல்லை. நீங்கள் சரி அது இல்லை உங்கள் படத்தையாக உள்ளே உட்காந்து பார்க்கணும், நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தமிழ் சினிமா மாறி வர வேண்டிய காலகட்டம். கதையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கதையிலையுமே நல்லா படிங்க. அறிவியல் ஒன்று மட்டுமே பெரியார் கொள்கையை வச்சுக்கிட்டே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கல, எந்த வித நியாயமும் இல்லை. ஒரு பேட்டியில் சொன்னீங்க, கடவுளும் கிடையாது காதலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த அடிப்படையில் வச்சு படம் எடுத்த மாதிரி தான் எல்லாமே தெரிஞ்சு. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காட்சி அமைப்பை வைக்காதீங்க. சாமியார் காட்சி அமைப்பு கேலி கூத்தா தமிழ்நாட்டில் ஆடியன்ஸ் பார்க்குறக்கா வைக்கிறீங்களான்னு தெரியல. காட்சியும் ஒட்டவே இல்லை. எதுக்கு அதெல்லாம் வச்சிங்கன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வைக்க வேண்டாம். அதே நேரத்தில் சொல்ல வர்றது தமிழகத்தில் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்க வருவாங்கங்கிற அடிப்படையில் சொல்லுங்க. ஸோ நிறையா இதை நீங்களும் மாற்றுங்க. அடுத்து மீண்டும் வேறு இந்த ஜென்ரேஷனுக்காக படம் எடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற கமெண்ட் உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள். ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.